ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு துவரம் பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். ஒரு 150 கிராம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கிங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் அதோட தோல் உரித்து சேர்த்திருக்கிறேன். ஒரு முழு பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை உரிச்சிட்டு அந்த பல்லெல்லாம் அதில் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பீட்ரூட்டு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோடையே சேர்த்திடுங்க பீட்ரூட்டையும். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்திக்கிங்க. அது ஹோம்மேடாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கியிருந்தாலும் சரி. நான் வந்து ஒரு பெருங்காயம் வந்து இந்த கட்டி பெருங்காயத்தை நான் வந்து சின்ன சின்னதாக பால் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இதோட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கிங்க. ஏன் இப்போவுமே சேர்த்துறேன்னா, இதோடு சேர்த்தும்போது நல்ல வாசம் இருக்கும். ஒரு உருளைக்கிழங்க பெருசாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். சின்னதாக கட் பண்ண வேண்டாங்க, உருளைக்கிழங்கு வந்து பெருசாக கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க. உங்கள் சுவைக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஒரு 2 சொம்பு நிறைய சேர்த்திக்கிங்க. ஏன்னா அது நல்லா ஒரு 3 விசில் வரும்போது அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து தண்ணி சேர்த்தி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். அது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு குக்கர் வந்து லாக் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுறலாங்க. ஏன்னா உங்களுக்கு பருப்பும் பீட்ரூட் எல்லாமே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாங்க. 4 விசில் விட்டுட்டேன் பாருங்கள். எப்படி இதாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இதாக இருக்குது. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு கரண்டியை வச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பருப்பு கூட நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா ரொம்பவும் மசியக்கூடாது, ஓரளவுக்கு மசிஞ்சிடும். இப்போ வந்து குழம்பை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். சாம்பாரை ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். அது நல்லா வந்து வெடித்து வர டைமில் நம்ம வந்து சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்தி அதோடு சேர்த்தி நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. நல்லா வதக்கின கடைசியில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சாம்பார், குக்கரில் இருக்கிற சாம்பார் எடுத்து இதில் ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோடு சேர்த்து ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான சாம்பார் ரெடி. ஆனால் பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷமாவது கொதிக்க விடணும். குக்கர்லேருந்து அப்படியே எடுத்துருக்குறீங்களா, இப்போ சூப்பரான பீட்ரூட் சாம்பார் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.